ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதானவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்ய திட்டம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. முழு விவரம். நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் வெளியாகின்றன. இதில் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்பது குறித்து விரிவான விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சுமார் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் 21 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்ட 20 பேரிடமுமே காவலில் எடுத்து விசாரிக்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் கைது செய்யப்பட்ட நபர்கள் கொடுக்கும் தகவலை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொள்ளும் போது அடுத்த நபர்களின் தொடர்பு என்பது சங்கிலி தொடர்பு கொண்டு கிடைத்த அடிப்படையில் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இந்த ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் முழுமையான பின்னணி என்ன என்பது குறித்து தெரிய வேண்டும் என்பதற்காக தனிப்படை போலீசார் முக்கியமான பிரபல ரவுடிகள் தொடர்பு குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த ஆம்ஸ்டாங் கொலை கொலைக்காக அவர்கள் வாங்கிய பணம் எவ்வளவு, அது எங்கெங்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு அது தொடர்பான தகவலையும் திரட்டி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கையில் வைத்திருக்கும் அது தொடர்பான தொகை அனைத்தையும் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட 21 பேரிடம் இருக்கும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்து அதில் ஆம்ஸ்டாங் கொலைக்காக பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்ட பணம் எவ்வளவோ அவற்றையும் அதன் மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்கள் என்னென்ன என்பது குறித்து கண்டுபிடித்து அவற்றையும் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். விரைவில் அதற்குண்டான சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.